உலகெங்கும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, வேலைவாய்ப்பு, தொழில், கல்வி, அதே மாதிரி பண வரவுகள், கடன் பிரச்சனைகள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த குரு பகவான் வக்கர கதியில இருந்தனால சுப கிரகம் வக்கர கதியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அசுபத்தன்மையை பெறும். அப்ப அவர் வக்கர நிவர்த்தியாகி பூர்ணமான ஒரு பலனை 12 ராசி என்பவர்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகம் சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, பண வரவுகள், சுப நிகழ்ச்சிகள், சுபமான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் கொடுப்பாரு. அதுபோல இப்ப குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 80 நாட்கள் ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போறாரு. அது 12 ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக அடுத்த 80 நாட்கள், அதாவது மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய வாழ்க்கையில பொருளாதார வளர்ச்சி, சுப நிகழ்ச்சிகள், மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள், நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் இருக்க போகுது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம், அது இல்லாமல் குரு தனக்காரகர்னு சொல்லுவோம். அப்ப அவர் 2ஆம் இடத்துல இருக்கும்போது பலவிதமான வழிகளில் பண வரவுகள் ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். இப்போ நிறைய ரிஷபராசி என்பவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தான் சொல்கிறீங்க சார் பணம் வரும், வேலை கிடைக்கும், அது இருக்கும், இது இருக்கும்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்க சார். அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது. இந்த ராகு தசை சில பேருக்குலாம் நடக்கும்போது என்னென்னா, என்ன கோச்சாரத்தில் நல்லது வந்தாலும் சில பேருக்கு நடக்காது. அதே மாதிரி நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அதே மாதிரி குரு தசை, அவர் அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால குரு தசையும் சில பேருக்கு சில பாதிப்புகள்லாம் கொடுத்துருக்கு. அதுதான் காரணமாக இருக்குமே தவிர அதுக்கு நீங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கர்ம வினைகள்னால கூட என்னென்னா நம்மளுக்கு சில வளர்ச்சிகள் எதுவுமே நடக்காமல் இருக்கலாம். சில தெய்வ வழிபாடு பண்ணோம்னா டக்குன்னு நடக்கும். அதெல்லாம் எப்போ நடக்கும்னா இந்த குரு 2ஆம் இடத்துல வரும்போது தான் நடக்கும். அதனால் நீங்கள் உங்கள் சுயஜாதத்தை பார்த்து கொள்வதற்கே ஒரு நல்ல நேரம் வேணும்னா இந்த காலகட்டமாக இருக்குது. அதை பார்த்துட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லை சார், நான் எனக்கு நடக்கணும் சார், எனக்கு ட்ரை பண்ணால் கிடைக்குமா சார்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த 2ஆம் இடத்துல கூடிய குரு பகவான் வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தருவார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சார் நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் சார், இப்போ 2 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன் சார், நான் படித்து முடிச்சதுலேருந்து வேலை இல்லாமல் இருக்கேன் சார், நான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன் சார், படித்த படிப்புக்கு வேலை பார்க்கல சார், இந்த புலம்பல்கள் எல்லாமே அடுத்த 80 நாட்களுக்குள் நின்றும். கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், சிறப்பாக இருப்பீங்க. வேலை மாறணும் சார், வேலை மாறினா தான் சார் சம்பளம் அதிகமாகும் சார், சம்பளம் அதிகமானால் தான் சார் நான் லோன்லாம் சீக்கிரம் கட்டி முடிக்க முடியும் சார், ஏற்கனவே கொஞ்சம் லோன் அதிகமாக வாங்கிட்டோன்னு பயந்துட்டு இருக்கேன் சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வேலை மாற்றங்கள் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரும், உங்களுக்கு ஒரு உத்தியோக பதவிகளையும் பட்டங்களையும், அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வையும் கொடுக்கும். அதுதான் முக்கியம். ஏன்னா வேலை மாறுறது பெரிய விஷயம் இல்லை, எல்லாரும் வேலை மாறுறாங்க, ஆனால் அதே சம்பளத்தை விட அதிக சம்பளத்துக்கு போகிறாங்கன்னா இல்லை. அப்போ அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக சம்பள உயர்வுடன் ஒரு நல்ல கௌரவமான பதவியும் கொடுத்து உட்காரைப்பார். அப்போ அதுக்காக முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஏஜ் கேட்டகரியில் கூட இருங்க, 50 60 ஆயிடுச்சு சார், இனிமேலாம் எங்கே சார் வேலை கிடைக்க போகுது அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலம். முயற்சி பண்ணுங்க, நடந்தால் நல்லது தானே. எதுவுமே பண்ணாமல் அது நடக்கலை இது நடக்கலைன்னு சொல்லும்போது ஒன்றும் நடக்காது. இந்த ஏஜெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுருங்க. நேரம் தான். நீங்கள் எவ்வளோ நீங்கள் நிறைய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். எவ்வளோ பேருக்கு வயதானதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துருக்கு. அது மாதிரி எல்லாருக்கும் வயதானதுக்கப்புறம் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க போதும். அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் உண்டு.
சார் நீங்க ஏதாவது சொன்னீங்களா சார், எனக்கு ஏதாவது ஒரு லாட்டரி விழுமான்னு பார்த்துட்டுருக்கேன் சார். எனக்கு ஏதாவது புதையல் கிடைக்குமான்னு பார்த்துட்டுருக்கேன். கண்டிப்பா அது கிடைக்காது. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தொழில்ல. நெறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள கரெக்ட்டா பயன்படுத்திட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா பணமழை பொழியக்கூடிய முதன்மையான ராசியாக இந்த ரிஷப ராசி என்பவர்கள் இருக்க போறீங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நெறைய பண வரவுகள் வரும். அந்த பண வரவுகள நீங்க என்ன பண்ணணும், வந்த உடனே அத பண்ணிடலாம், இத பண்ணிடலாம்னு நெனச்சீங்கன்னா மாட்டிப்பீங்க. நீங்க என்ன பண்ணணும், அந்த வந்த பணத்த உங்களுடைய பிசினஸ்க்கு போக, மிச்ச பணத்த கடனை அடைப்பதற்கு பயன்படுத்துங்க. நெறைய ரிஷபராசி என்பவர்கள் சொல்றது என்னன்னா, எல்லாம் இருக்கு சார், கடன் தான் பின்னாடி தொரத்திக்கிட்டே இருக்கு. 20,00,000 இருக்கு, 50,00,000 இருக்கு. சில பேர் கோடிகள்லாம் சில பேருக்கு இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பணம் வருது. ஆனா, அது கடன அடைக்க முடியாத ஒரு பணமா வந்துட்டு இருக்கு சார்ன்னா, இந்த காலகட்டத்தில கடனை அடைக்கக்கூடிய ஒரு பணமாக வரும். அத நீங்க ப்ராப்பரா பயன்படுத்தினீங்கன்னா, சிறப்பா உங்க வாழ்க்கையில கடனை தீர்ப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதேபோல குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாரு. அப்ப குடும்பத்தில மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதுசா ஏதாவது ஒரு வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், கார் வாங்கலாம், வீட்ல கிரகப்பிரவேசம் பண்ணலாம், இல்ல வீட்ல ஒரு போர்ஷன் கட்டி அதில ஏதாவது வாடகைக்கு விடலாம். அதன் மூலமாக பணவரவு உண்டு. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில இருக்கவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க இந்த நேரத்தில தான் உங்க குடும்பத்தில இருக்கவங்களுடைய சப்போர்ட்ட எடுத்துக்கணும். அந்த சப்போர்ட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா அவங்கள் மூலமாக உங்களுக்கு பல வாய்ப்புகள் வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். அதேபோல நெறைய பணம் உதவிகள் கிடைக்கும்போது நான் உங்களுடைய தொழில்லயோ, இல்ல கடன் பிரச்சனையிலயோ அவங்க ஒரு பங்கா இருந்து உங்களோட கடன் பிரச்சனைய தீர்ப்பாங்க. அப்ப கூட பிறந்தவங்க, அம்மா, அப்பா, மனைவி, கணவர், அவங்க மாமனார், மாமி இவங்க மூலியமா பண வரவுகள் இருக்கு. அப்ப இதெல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா, ரிஷப ராசி என்பது கண்டிப்பா பண வரவு வரும். இதனோட பிரச்சனைகள் நெறைய குறைச்சுக்கலாம். இது மாரி ஒரு அமைப்பு திருப்பி சொல்றேன், ரிஷபராசி என்பவர்களுக்கு அடுத்த 25 வருஷம் கழிச்சு வரவே வராது. அதுக்கு முன்னாடி வரவே வராது. அதுக்கப்புறம் தான் வரும். அதனால பயன்படுத்திக்கங்க, சிறப்பா இருப்பீங்க. அதேபோல நெறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடு சம்பந்தமான அலுவல்கள் நெறைய கிடைக்கும். எக்ஸ்போர்ட், இம்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. நீங்க வெளிநாடு சம்பந்தமான மக்கள சந்திச்சு அவங்க மூலியமா உங்களுக்கு ஏதாவது பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு போலாம். வெளிநாட்ல படிக்க போலாம். படித்து முடித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேபோல குரு பகவான் உங்க ராசிக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை பலன்கள்லாம் சூப்பரா இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 8ஆம் இடத்த பார்ப்பார். அதெல்லாம் வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும், திடீர் யோகத்தையும் குடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப இது மாரி சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுங்க. உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமண விஷயங்கள் நடக்கும். திருமணம் கைகூடும். திருமணத்தில பிரச்சனை இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்து கிடைக்கும். பூர்வீகத்தில ஒரு வீடு கட்டலாம். அம்மா, அப்பா கூட சந்தோஷமான சுப நிகழ்ச்சி. அம்மா, அப்பாவுக்கு ஒரு 60ஆம் கல்யாணம், ஒரு பீமரத சாந்தி இது மாரி ஏதாவது அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சிகள் நடப்பதன் மூலமா நெறைய குடும்ப ஒற்றுமை ஏற்படும். அதன் மூலமாக புதிய வாய்ப்புகள் வருது. நெறைய விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கு. அத கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் பெரும் சந்தோஷத்தையும், சுப யோகத்தையும், அது மட்டும் இல்லாம பண மழையும் பொழிவதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம சிறப்பா வாழ்வதற்கான ஒரு வழி. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல குரு பலம் நெறைய இருக்கு அப்படின்னா, நம்ம சொன்ன பலன்கள விட அதிகப்படியான பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்குன்னா, அதுல ஏதாவது குறைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு. ஏன்னா சில பேருக்கு சில விஷயங்கள் நடக்கல அப்படின்னா, அது உங்களுடைய கர்ம வினையின் காரணமாக சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்த பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ப பிடிஎஃப்ல சிங்கிள் பேஜ்ல வெறும் ரூ. 99 ஜாதகம் குடுக்குறோம். அது தவிர 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் ரூ. 500 குடுக்குறோம். அதுல பலன்கள் இருக்காது. அதே சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட் எழுதி குடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. அதுவும் எழுதி குடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா, பிருகு நாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம், பிரசன்னத்தில சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண், பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இதில முக்கியமா என்னன்னா, ஒரு ஜாதக பலன் சொல்வது எப்படி? ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா எல்லாருக்கும் 27 நட்சத்திரம் தெரியும். 12 ராசிகள் தெரியும். 9 கிரகங்கள் தெரியும். ஆனா ஜாதகம்னு பார்க்கும்போது, ஜாதக பலன் எப்படி பார்க்கறது? அப்படின்றது தான் நம்ம வகுப்புல டீட்டெயிலா நடத்துவோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர், வெளிநாட்டுல இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி.
சர்வஜனா சுகினோ பவந்து.